பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். 145 சங்கீதம் 18 வசனம். சங்கீதம் 145:18. தம்மை நோக்கி கூப்பிடுறது யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுறது யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். இந்த வசனத்துல வாசிக்கும் போது தம்மை நோக்கி கூப்பிடுறது யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார் என்று தாவீது சொல்கிறார். பாருங்க, இன்றைக்கு நாம் அநேகரை நோக்கி கூப்பிடுகிறோம். அவர்கள் நம்முடைய கூப்பிடலுக்கு பதில் தருகிறது இல்லை. நம்ம கூப்பிட்டா அவள் திரும்பி கூட பார்க்கிறது இல்லை. நம்ம ஏதோ ஒரு தேவைக்கு அவளை கெஞ்சும் போது அவர்கள் கண்டுகொள்ளாமலே போகிறதை காண்கிறோம். ஆனா தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். தூரமானவர் அல்ல, தூரமாக அல்ல. கூப்பிடும் போது அடுத்த வினாடியே, கூப்பிடுகிற அந்த வினாடியிலே நம்முடைய பக்கத்துல வந்து விடுகிற தேவன். மோசே விதமா சொல்லுவார், உபாகமம் 4:7, நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் தேவன் நம்ம சமீபமா இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி ஏது என்று கேட்கிறார். நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம், நாம் கூப்பிடுகிற போதெல்லாம், நாம ஜெபிக்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபத்தில் இருக்கிறார். எங்கேயோ தூரமாக இல்லை, நம்முடைய பக்கத்தில் இருக்கிறார். நம்ம எப்போதெல்லாம் ஜெபிக்கிறோமோ அப்போதெல்லாம் நம்முடைய அருகில அவர் வந்து, மகனே மகளே, நான் உனக்கு என்ன செய்யட்டும், எதுக்காக என்னிடத்துல கூப்பிடுகிறாய், எதுக்காக என்னிடத்துல வந்திருக்கிறாய், எதுக்காக நீ ஜெபிக்கிறாய் என்று சொல்லி நம்ம இடத்துல கேட்கிற தேவன். எப்போது நம்ம ஆண்டோட சமூகத்துல போகிறோமோ அப்போதெல்லாம், அது நடுராத்திரியா இருக்கலாம், நடுப்பகலா இருக்கலாம், மாலை வேளையா இருக்கலாம், அதிகாலை வேளையா இருக்கலாம், ராத்திரியா இருக்கலாம், எப்போதெல்லாம் மோசே சொல்லும் போது நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம், எப்போதெல்லாம் ஜெபிக்கிறோமோ அப்போதெல்லாம் அவர் நமக்கு அருகில வந்து, மகனே மகளே என்ன செய்யட்டும் என்று கேட்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, அத்சாள் ஒரு நாள்ல அவள் அந்த கழுதை விட்டு இறங்கினாள். இறங்கின உடனே காலேப்பு கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யட்டும், நான் உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. என்ன வேண்டும் என்று கேட்ட பிற்பாடுதான் அத்சாள் சொல்லுகிறான், எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்தீர், நீர்ப்பாய்ச்சல் நிலங்களை கொடுக்க வேண்டும் என்று. பாருங்க, அந்த கழுதை விட்டு இறங்கின உடனே காலேப்பு கேட்கிறார், என்ன வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரை நாம் நெருங்கி போகும்போது, ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிற போது அவர் நம்முடைய அருகில் வந்து, நான் உன்னை என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்கிற தேவன். சில நேரங்கள்ல நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பதில் தர மாட்டார். நாம் ஏசாயில வாசிக்கும் போது, கேட்க கூடாதபடி அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை, கிரியை செய்ய கூடாதபடிக்கு அவருடைய கைகள் குறுகி போகவில்லை, உங்களுடைய பாவங்களும் உங்களுடைய அக்கிரமங்களுமே அவர் உங்களை செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது என்று ஏசாயை கொண்டு நான் அங்க சொல்லப்படுகிறது. இப்ப நம்முடைய பாவங்கள் நமக்கு இருக்குமானா, அக்கிரமங்கள் நமக்கு இருக்குமானா, அந்த அக்கிரமங்களும் பாவங்களும் அவர் நம்ம செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. நன்றா புரிந்து கொள்ளுங்க. நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம், கூப்பிடுகிற போதெல்லாம் அவர் நம்ம சமீபத்தில் இருக்கிறார். அதே நேரத்துல நாம் பாவத்தோடு அக்கிரமத்தோடு காணப்படுவோம்னா, நம்முடைய கூப்பிடலுக்கு அவர் செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை நம்முடைய பாவங்கள் மறைக்கிறது, நம்முடைய அக்கிரமங்கள் அவர் நம்ம செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. நாம் புலம்பல்ல வாசிக்கும் போது, என் ஜெபம் உட்பிரவேசிய கூடாதபடிக்கு வெட்டின கற்களினாலே அந்த வழியை அடைத்து போட்டார் என்று வாசிக்கிறோம். அப்படியானா நாம் பாவத்தோடு அக்கிரமத்தோட காணப்படுவோம்னா, நம்முடைய ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்பிரவேசிய கூடாதபடிக்கு நம்முடைய பாவமும் அக்கிரமங்களும் ஒரு மதிலாக, ஒரு வேலியாக, அவருக்கு நமக்கு நடுவாக பிரிவினை உண்டாகிறது. அப்ப நம்ம ஜெபிக்கும் போது பரிசுத்த உள்ளத்தோட நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க வேண்டும். நாம் கூப்பிடுகிற போது அவர் நம்முடைய அருகில் இருக்கிற தேவன். பாருங்க, சிம்சோன் ஒரு நாள் 300 நரிகளை பிடித்து அவர் பெலிஸ்தருடைய வெள்ளாண்மையில அழித்து போட்டார். ஆகையினாலே பெலிஸ்தர் எல்லாரும் சீறி சிம்சோனை பிடிக்கும்படியாக வந்தார்கள். வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்களை கேட்கிறாங்க, நீங்க ஏன் என்னிடத்துல வந்தீங்க, எதுக்காக நீங்க படையோடு வந்திருக்கிறீங்க அப்படின்னு. அப்ப சொல்லுறாங்க, சிம்சோன் எங்களுக்கு செய்தபடி சிம்சோனுக்கு நாங்க செய்ய வேண்டும் என்று சொல்லி சிம்சோனை பிடிக்க வந்தார்கள். அப்ப சிம்சோனை கொண்டு வரும்படியாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் 3000 பேர் சிம்சோன் இருக்கிறதான அந்த
சந்தில போய் அவனை கூட்டி கொண்டு வருகிறார்கள். அந்த அந்த சிம்சோன் மேல கர்த்தருடைய ஆவி இறங்கினபடினாலே அவன் 3000 பேரை கொண்டு குவித்தான். 3000 பேரை ஒரு கழுதையுடைய தாடை எலும்பினாலே கொண்டு குவித்த போது அவனுக்கு தாகம் உண்டானது. பாருங்க, ஒரே கையினால 3000 பேரை கொண்டு போட்டான். பெலிஸ்தரை கொண்டு போட்டான். 3000 பேரை கொண்டு குவித்ததும் களைப்போடு, சோர்வோடு, தாகத்தோடு, ஆண்டவரே இப்ப நான் தாகத்தினாலே விருத்தசேனை இல்லாத இந்த ஜனங்கள் நடுவில் செத்து போக வேண்டுமா என்று சொல்லி ஆண்டவருடைய சம்மதத்தில் ஜெபிக்கிறார். ஜெபித்த போது ஆண்டவர் அந்த ஒரே சிம்சோனுக்காக லேகியில் உள்ளதான ஒரு பள்ளத்தாக்கை திறந்தார். அங்கு தண்ணீர் வந்தது. அதை குடித்தான். அவன் உயிர் பிழைத்தான் என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்க, கூப்பிட்டதான சிம்சோனுக்காக ஒரு பள்ளத்தாக்கை ஆண்டவர் திறந்தார். ஒரு நீரூற்றி ஆண்டவர் திறந்தார். தாகமா இருந்த அவனுக்கு ஆண்டவர் தண்ணீர் கொடுக்கும்படியாக ஒரு மிராக்கிள், ஒரு அற்புதத்தை ஆண்டவரோட வாழ்க்கையில செய்தார். பாருங்க, கூப்பிடுறது யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிற தேவன். சமீபமா இருந்து இந்த சிம்சோனுக்கு ஒரு பள்ளத்தாக்கையே திறந்து அவனுக்காக தண்ணீரை வரவழைத்தார். அவன் தண்ணீரை குடித்த போது பிழைத்தான். அவனுடைய விண்ணப்பத்தை பார்த்தீங்களா? நான் தாகத்தினாலே செத்து போக வேண்டுமா? இந்த விருத்தசேனை எல்லா ஜனங்கள் நடுவில் சாக வேண்டுமா? எனக்கு என்னுடைய தாகத்தை தேருங்க, எனக்கு தண்ணீர் தாருங்க அப்படின்னு சொல்லி ஜெபித்தான். நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ நேரங்கள்ல எத்தனையோ தேவையோடு காணப்படுகிறோம். ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறது இல்லை. நாம் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்காதபடினாலே நன்மைகள் பெற்றுக்கொள்ளவில்லை. இயேசு சொல்லுகிறாரு, இதுவரைக்கும் நீங்கள் என்னிடத்துல ஒன்று கேட்கவில்லை, கேளுங்கள், உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அநேக நேரங்கள்ல நம்ம கேட்காதனாலதான் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டோர் சமயம் ஜெபிக்காதனாலதான் பெற்றுக்கொள்ளவில்லை. யாக்கோபு சொல்லுவார், நீங்க சண்டை யுத்தம் பண்ணி விண்ணப்பம் பண்ணாதிருக்கிறதுனால பெற்றுக்கொள்ளவில்லை என்பதாக. விண்ணப்பம் பண்ணாததுனால உங்களுக்கு சித்திக்கவில்லை. இப்ப நம்ம ஜெபிப்போமானா ஆண்டவர் நமக்காக பள்ளத்தாக்கையே திறப்பார். அந்த லேவியில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கை ஒரே மனிதனுக்காக திறந்து அவனுக்கு தண்ணீரை கொடுத்தாரானா, நீங்க ஆண்டோட சமூகத்துல போய் ஜெபிக்கும் போது உங்களுக்காக ஆண்டவர் அந்த அரும்பெரு காரியத்தை செய்ய வல்லவர். நம்ம அது அவிதமா ஜெபிக்கிறோமா? அவிதமா ஆண்டோட சமூகத்துல போறோமா? உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு, உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு அருகில் இருக்கிற தேவன். ஒருவேளை நம்முடைய உறவுகள், நம்முடைய கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், நம்முடைய கூப்பிட்ட குரலுக்கு வராம இருக்கலாம். ஆனா நான் சேவிக்கிற ஆண்டவர் நம்ம கூப்பிட்ட உடனே உண்மையாய் கூப்பிடும் போது அருகில வந்து நம்ம உதவி செய்கிற தேவன், என்ன வேணும் என்று கேட்கிற தேவன். ஒருவேளை நான் நம்பினவர்கள் நம்மை விட்டு தூரமாய் போய்விடலாம், நம்மோட கூட இருக்கிறவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போகலாம். யோபு விதமா சொல்லுவாரு, என்னுடைய சுவாசம் என்னுடைய மனைவிக்கு வெறுப்பா இருக்கிறது, என் வேலைக்காரனால கெஞ்ச வேண்டியதா இருக்கிறது. யோபு எவ்வளவு பெரிய மனிதன், எவ்வளவு பெரிய செல்வந்தார், எவ்வளவு ஆஸ்தி ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆனா அவர் சொல்லுகிறாரு, என் வேலைக்காரனை நான் கெஞ்ச வேண்டியதா இருக்குது, என் வேலைக்காரனோட வார்த்தையை கீழ்ப்படுகிறது இல்லை, என் மனைவிக்கு என்னுடைய சுவாசம் வெறுப்பா இருக்குது அப்படின்னு அவர் துக்கப்படுகிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அமிதமாக தான் இருக்கிறார்கள். கூப்பிடும் போது யாருமே கண்டுகொள்ளாம இருக்கிறார்கள். கூப்பிடும் போது உடன் இருக்கிறவர்கள், உடன்பரப்புகள், மனைவி, பிள்ளைகள், அவளோட கூட இருக்கிறதான மனிதர்கள் உதவி செய்யாம இருக்கலாம். ஆனா எந்த நேரத்திலும் நான் சேவிக்கிற ஆண்டவர் நம்முடைய குரலை கேட்டு உதவி செய்ய வல்லவராய் காணப்படுகிற இந்த காலவேளையிலும் இந்த வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவருடைய குரலை கேட்டு நீ கூப்பிடும் போது அருகில வந்து உதவி செய்து நன்மையை தருகிற தேவனா இருக்கிறார். அவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி ஜெபிப்போமா? அவர் நோய் கூப்பிடுறது யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார். நம்முடைய சமீபத்துல வந்து நம்ம உதவி செய்யட்டும். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலவேளையில உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோப்பா. தமிழ் நோய் கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தமிழ் நோய் கூப்பிடுற யாவருக்கும் சமீபமா இருக்கிறீர்கள் நாங்கள் விதத்துல வாசிக்கிறோப்பா. கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய ஜெபம் உடைய சமூகத்துல தூபமாய் வருவதற்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. இந்த விண்ணப்பம் உடைய சமூகத்துல தூபமாய் வருவதற்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உடைய ஜெபங்களை கேட்டு பதில் தருவதற்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, தமிழ் நோய் கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தமிழ் நோய் கூப்பிடுற யாவருக்கும் நீர் அருகில் இருக்கிறீரப்பா. ஒரு சிம்சோனுக்காக லேவியில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கை திறந்த தேவனே, எங்களுக்கு கூட தாவேப்பா. ஏசப்பா, நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மை நீங்க தந்தங்களை மகிழ போறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அந்த காலவேளையில ஜெபிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருக்கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.